ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆரி ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து நாடா எப்படி வந்து வார் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களில் கம்மி விலையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பைமோட்டி ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட்டி ஷாப்பிங் ஆப். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஆரி ஃப்ரேம் வந்து எடுத்துக்கோங்க. கீழ் சைடு எடுத்துக்கோங்க, மேல் சைடு எடுக்க வேண்டாம். கீழ் சைடில் வந்து நம்ம நாடா சுற்றிக்கலாம். சரிங்களா, ஒன் சைடு சுற்றிக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடு சுற்றினீங்கன்னா டைட் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, இது எதுக்காக சுற்றணும் அப்படின்னா, நம்ம கிளாத்தை வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது இது வந்து ஊட்டு தானேங்க, அதனால் அதில் இருக்கிற கரை ஏதாவது பட்டுச்சு அப்படின்னாலுமே அப்படியே தெரியும் நமக்கு கீழே இருக்கிறதால. ஸோ அது வந்து தெரியாது. இந்த மாதிரி சுற்றும்போது உங்களுக்கு க்ரிப்னஸும் வந்து கிளாத்தை பிடிக்கிறப்ப ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இது வார் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நாடை எடுத்துகிட்டு கம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சைடாக வச்சு அதை வந்து சுற்ற ஆரம்பிங்க. சரிங்களா, ஸ்ட்ரைட்டாக வச்சு சுற்றாதீங்க, சைடாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் சுற்றி கம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு கம் போட்டு சுற்ற ஆரம்பிச்சுக்கோங்க. சரிங்களா, நல்லா டைட்டாக வந்து சுற்றுங்க. சரிங்களா, லூஸ் விட வேண்டாம். இல்லை அப்படின்னா அதே மாதிரி மேலே மேலே சுற்றுனீங்க அப்படின்னா உங்களால் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால் வந்து சைடு பை சைடாக வந்து நீங்கள் ஒரு இடத்துல வந்து நீங்கள் அது நாடாவை சுற்றும்போது கேப் இருக்கிற இடத்துல மட்டும் இது பண்ணுங்கள். நாடா மேலேயே போட்டு போட்டு சுற்றாதீங்க. அதை சுற்றுனீங்கன்னா நம்மளால் ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்க. நீங்கள் நாடா வந்து இது நிறைய இருக்கிறதால சிக்குந்த மாதிரி இருக்குது, சிக்கு விழுந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, ஒரு 3 மீட்டர் இல்லைன்னா 4 மீட்டர் வந்து போதுமானதாக இருக்குங்க. சரிங்களா, ஸோ அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக சுற்றி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சுற்றும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. இது ஒட்டும்போது ஃபைனலாக கம் போட்டு கரெக்டாக பார்த்து அந்த இடத்துல வந்து எக்ஸஸாக இருக்கிறதுல கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒட்டிக்கோங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் உள் சைடாக பார்த்து விட்டுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் மேலே தான் வந்து நம்ம இதுக்கு மேலே தான் இன்னொரு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா, அதனால் ரொம்ப தடிமனாக போச்சுனாலும் நம்ம கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வந்து எடுத்து உள் சைடாக வந்து ஒட்டி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாங்க, செட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு. அங்கே சைடில் இருக்கிற நம்ம அந்த அட்ஜஸ்டபிள் நெட்டை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து செட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு. இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டாயிரும். ஸோ ஆரி ஸ்டாண்டில் வந்து இந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். கிளாத்தை வச்சு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.